மேம் என்னோட டிஸ்பிளே வாங்கிட்டேன். தெரியுதா? என்னோட வாய்ஸ் ஒழுங்கா கேக்குதா? எல்லாமே தெரியுது, எல்லாமே கேக்குது. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ரீகால் மாதிரி பாத்திரலாம். இப்போ அதாவது சைபர் மாதிரி போட்டோம் அப்படின்னா ஃபீமேல், ரெக்டாங்கிள் மாதிரி ஸ்கொயர் மாதிரி போட்டோம் அப்படின்னா அவங்க வந்து மேல். இந்த சிம்பிள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்காக யூஸ் பண்றது. இப்போ மேல போட்டோம் அப்படின்னா நம்மளோட முன்னாடி ஜெனரேஷன், இதே கீழே நம்ம ஏரோ மார்க் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்த கீழே இருக்க ஜெனரேஷன். ஜெனரேஷன். சரிங்களா? இப்போ இங்க வந்து ஃபாதர் போடுவோம், இங்க வந்து சன் போடுவோம். இப்போ சன்னுல இருந்து ஃபாதர் போகும்போது மேல ஜெனரேஷன் மேல ஏரோ மார்க் போடுவோம். இதே ஃபாதர்ல இருந்து சன் வரும்போது கீழே ஏரோ மார்க் போடுவோம். இது புரிஞ்சுதா? இது புரிஞ்சுச்சு. இந்த சொல்லுங்க இப்போ நீங்க உங்க அப்பாவை பார்க்கும்போது வந்து மேல, அதாவது மேல ஏரோ மார்க் போடுவோம். உங்க அப்பா உங்களே பார்க்கும்போது கீழே ஏரோ மார்க் போடுவோம். ஓகே ஓகே ஓகே. இதே நமக்கு ஈக்குவலான ஜெனரேஷன், நம்மளோட சிஸ்டர் பிரதர்ஸ்னா இந்த சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவோம். இது ஞாபகம் இருக்குல்ல மேம்? இது இப்போ இதுல ஃபர்ஸ்ட் பாருங்களேன், ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் பி. மேம் யாஸ்மின் மேம், இது நான் தமிழ்ல ஏ ஆஃப் பக்கத்துல இருந்து படிங்க, பி பக்கத்துல இருந்து படிங்க நான் சொல்ல. இதோட மீனிங் என்னன்னு சொல்லுங்க. ஏ இஸ் தி ஃபாதர், ஏ தான் அப்பா பிக்கு. கம்மி பண்ணு. சின்ன கிணத்துல போட்டு நெக்ஸ்ட் போன் எடுத்துட்டு வா. இவ்ளோ வேணாம், சின்ன கிணத்துல போட்டு நெக்ஸ்ட் போன் எடுத்துட்டு வா. இப்போ மேம் ஆக்சுவலா நீங்க சொல்றது கரெக்ட் மேம். ஏ தான் வந்து யாருக்கு அப்பா? பிக்கு அப்பா. அப்போ பி போடுவோமா? பி போடுவோமா? நீங்க எப்படி போட்டாலும் கரெக்ட் தான். பியோட அப்பா யாரு? ஏ. இப்படி சாரி எனக்கு புரியல கொஞ்சம். உடனே இருங்க சொல்லுங்களேன். எனக்கு வேணாம், நீ போயிட்டு வா. மேம் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சோம் அப்படின்னா ஏ இஸ் ஃபாதர் ஆஃப் பி. அப்போ ஏ தான் வந்து ஃபாதர். யாரோட ஃபாதர்? பியோட ஃபாதர் அப்படின்னு சொல்லி இந்த சென்டென்ஸோட மீனிங்கா. அப்போ இது எப்படி எழுதுவோம் அப்படின்னா பியோட ஃபாதர் ஏ அப்படின்னு சொல்லி எழுதுவோம். புரிஞ்சுதா? ஓகே மேம், ஓகே மேம். மேம் யாஸ்மின் மேம் புரிஞ்சுதா மேம்? ஏ தான் அப்பா, ஏ அப்பா, பி கீழே தான் இருப்பாரு. பி கீழே தானே இருப்பாரு. சரி, பி கீழே தான் இருக்காரு பாருங்க. இப்போ நான் பி எப்படி போடுவேன் மேம்? இப்போ சன்னுல இருந்து ஃபாதருக்கு போகும்போது அது நீங்க ஆக்சுவலா இப்படி எழுதினாலும் கரெக்ட் தான். இப்ப ஏவோட, ஏன்னா ஃபாதர்னு சொல்லிருக்காங்களா, அப்போ ஒரு பையன் தான் ஃபாதர்னு சொல்லுவான். ஃபாதர் வந்து எப்படி சொல்றது, இப்போ ஒரு ஆனா அவங்க அப்பா வந்து அவங்க பையனை ஃபாதர்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ பியோட ஃபாதர் தான் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அப்ப கீழ இருந்து மேல போகுது. உங்களுக்கு புரியுதா? கீழ இருக்க ஜெனரேஷன்ல இருந்து மேல போகுது. இப்போ இருங்க வரேன். சலீமனா வந்து சாஹித்தோட அப்பா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அத வந்து இப்போ சாஹித்ல இருந்து சலீமனாக்கு போற மாதிரி, அப்ப மேல ஏற மாதிரி தானே, மேல ஜெனரேஷன் தானே போறாங்க. அதெல்லாம் புரியுதுமா. எனக்கு இந்த இப்ப இந்த பி லாஸ்ட்ல வருது, இங்க இருந்து கீழே ஏ ஃபர்ஸ்ட் போடணுமாங்கிறதுதான் கன்ஃபியூஷன். நீங்க ஏவ ஃபர்ஸ்ட் போடுங்க, பி ஃபர்ஸ்ட் போடுங்க, எப்படி வேணா போடலாம். ஆனா அந்த ஜெனரேஷன் வந்து கரெக்டா மார்க் பண்ணும், அவ்வளவுதான். அதான் மேல போறது கீழே வந்துச்சுன்னா. இருங்க ரெண்டு விதமா இந்த சென்டென்ஸ் வந்து சொல்லலாம். இப்போ சலீமோட ஷாஹித்தோட அப்பா வந்து சலீமண்ணா அப்படின்னு சொல்லலாம். இல்ல சலீமண்ணாவோட பையன் வந்து ஷாஹித் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமா இந்த சென்டென்ஸ் சொல்லலாம். இந்த இடத்துல வந்து சன் அப்படின்ற வேர்டு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நீங்க கீழே ஏரோ மார்க் போடலாம். இதே ஃபாதர் அப்படின்ற வேர்டு கொடுத்திருக்கப்ப நம்ம மேல ஏரோ மார்க் போடணும். புரிஞ்சுதா? ஏரோ மார்க் போடணும். அதெல்லாம் புரியுது. ஏரோல எனக்கு பிரச்சனையே கிடையாது. A is the father of B. A தான் அப்பா Bக்கு, கரெக்ட் தானே? அப்ப அப்பாவை மேல போடணும், B கீழே போடணும். இது இந்த அப்ப நம்ம டைரக்டாவே படிக்கலாமே, நீ ஏன் பின்னாடில இருந்து படிக்க சொல்ற? இருங்க மேம், அதுல இன்னொரு கான்செப்டும் இருக்கு. ஒரு வளவளன்னு லைன் கொடுத்துட்டு, இப்போ ஒரு போட்டோகிராஃப்ல ஒரு உமனை பார்த்து ஒருத்தவங்க சொல்றாங்க, அந்த இடத்துல வந்து நம்ம மை அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம். அந்த மைல இருந்து நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சோம்னா தான் கரெக்டா இருக்கும். அதனாலதான் இந்த இடத்துல இருந்தே நம்ம ஹாஃப்ல இருந்து இந்த கொஸ்டினை பார்க்க ஆரம்பிச்சோம்னா ஈஸியா இருக்கும்னு சொல்றதுக்காக வருது. இப்படி பிராக்டிஸ் பண்ணோம்னா அடுத்தது A is a brother of B போட்டியா?
இப்ப இருங்க. நீங்க இந்த இந்த இப்படி இங்கிலீஷ்ல படிச்சு நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி அப்படிலாம் பார்க்கணும்னு அவசியமே இல்ல. ஃபர்ஸ்ட் இந்த ரிலேஷன ம் பாக்குறீங்க, பிரதர்ன்னு பாக்குறீங்க. இந்த இடத்துல பி பாக்குறீங்க, ம் ஏ பாக்குறீங்க. அழகா பிய ம் போடுங்க. பியோட பிரதர் தான் ஏ. அப்போ ஏ. இப்படி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க இப்படி சரி, படிச்சு அடுத்தது வா. ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்றதுக்கு இப்படி பார்த்து அடுத்தது வா. ஆன்சர் ஈஸியா போட்டுடலாம்னு அடுத்தது வா. சொல்றேன். நீ சரி அடுத்தது இருங்க. வாமா. இருங்க இருங்க. ஏ இஸ் சன் ஆஃப் பி. அப்ப பியோட சன்னு தான் ஏ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பி அவங்களோட சன்னு ஏ. புரிஞ்சுதா? படிக்காம இப்படியே போட்டுருங்கிற நீ. இது இதுக்கு வந்து ஆன்சர் நீங்க படிச்சு போட்டாலும் இந்த மாதிரி தான் போடுவீங்க. படிக்காம ஆஃப்ல இருந்து பார்த்தாலும் இந்த மாதிரி தான் போடுவீங்க. ஏன்னா அடுத்து வர கொஸ்டின் எல்லாமே மைல இருந்து பார்ப்போம் மேம். இப்ப இது பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் அது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏ இஸ் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் பி. அப்ப பியோட கிராண்ட் ஃபாதர் ஏ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பி போட்டு 2 ஏரா மார்க் போட்டு ஏ போடணும். இத டக்கு டக்குன்னு நம்ம ம் பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தான் நமக்கு புரியுது அடுத்தடுத்து புரியுது வரும். புரியுது. இப்பதான் புரியுது புரியுது அப்பாடா. புரியுது. ஆ, அல்ஹம்துலில்லாஹ். ம். இப்போ இந்த கொஸ்டின் சரி, ஞாபகம் ஓகே இருக்கா ஓகே. மேம்? இது சால்வ் பண்ண முடியுமா மேம்? ஞாபகம் ஒரு இருக்கு. தடவை ஒரு 2 நிமிஷம் ம் சால்வ் பண்ண முடியுமா முடியாதான்னு மட்டும் லைட்டா ரஃப் ஒர்க் மாதிரி பண்ணி பாருங்க மேம். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இல்லைன்னா நம்ம அடுத்த கான்செப்ட் போலாம் மேம். ஆமா, 6%. மேம் இந்த இடத்துக்கு யாருக்காவது கன்ஃபியூஸ்டா இருக்கா மேம்? டி இஸ் கிராண்ட் மதர் ஆஃப் ஏ அண்ட் மதர் ஆஃப் பி அப்படின்ற சென்டென்ஸ் யாருக்காவது இன்னும் டவுட்டா இருக்கா பார்க்காதே இது. மேம்? மேம் பண்ணிட்டு இருக்கோம் மேம். பண்ணிட்டு கேக்குறோம் மேம். சரி மேம். ஓகே.
மேம் போட்டாச்சா மேம்? சௌமியா நான் போட்டிருக்கேன், கரெக்டா பாக்குறியா? இதெல்லாம் போன கிளாஸ்லயே பார்த்தது. அப்ப கவனிக்கல, இப்ப கவனிச்சு போட்டிருக்கேன், சரியான்னு தெரியல. சரி சரிங்க, அதுக்கு நாம போட்டிருக்கீங்க. ஆன்சர் மட்டும் சொல்லவா? தப்புனா தப்புன்னு சொல்லு, எக்ஸ்பிளனேஷன் நீ கொடுத்துக்கோ. இருங்க எனக்கு மட்டும் எப்படி போடாம ஆன்சர் தெரியும்? போட்டாதான் எனக்கும் தெரியும். ஏய் அப்ப ஒண்ணும் போடலையா நீ? நீங்க போடுவீங்க நான். சரி இருங்க நான் போடுறேன். மேம் ஆன்சர் சொல்லுங்க மேம். மேம் மேம் ஆன்சர் சொல்றீங்களா? ஆன்சர் சொல்லுங்க மேம். ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு வந்து சிஸ்டர் ஆர் பிரதர் வரும் மேம். ஆமா, செகண்ட் क्वेश्चन டாட்டர் இன் லா, தேர்ட் क्वेश्चन கிராண்ட்சன்னா. ஆமா மேம். மேம் இதே ஆன்சர் தான் எல்லாருக்கும் வந்துச்சா மேம்? எனக்கு 2க்கு மட்டும் மேம். எனக்கு 3க்கு வரல, மத்த ரெண்டுத்துக்கு வந்து 3க்கு வரல. எனக்கு 2க்கு மட்டும் வரல. அதுக்கு சன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்படியே அந்த 3க்கு விளக்கம் கொடுத்துருங்களேன். கொடுக்குறேன் இருங்க. ஸோ முதல்ல நான் சால்வ் பண்ணுறேன் மேம். இதில் பாருங்க. ஸோ இன் அ ஃபேமிலி 6 persons. ஸோ ஒரு ஃபேமிலியில் 6 persons இருக்காங்க, ABCDE அண்ட் F. ஸோ இந்த 6 personsல 2 persons வந்து மேரிட், அதாவது 2 மேரிட் கப்பிள்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அதான் சென்டென்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. 3 சென்டென்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த சென்டென்ஸில் எங்கே மிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, இப்போ டி இஸ் கிராண்ட் மதர் ஆஃப் ஏ அண்ட் மதர் ஆஃப் பி அப்படி 2 சென்டென்ஸ் சேர்ந்து கொடுக்குறப்ப நம்ம அங்கே மிஸ் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன் பாருங்களேன். ராம் லைக்ஸ் ஸ்வீட் அண்ட் சாக்லேட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இதில் 2 இது கொடுத்துருக்காங்க, 2 வேர்டிங் கொடுத்துருக்காங்க, ஸ்வீட் அண்ட் சாக்லேட் ரெண்டுமே. ஆனால் ரெண்டுமே யாருக்கு பிடிச்சது தான்? ராமுக்கு பிடிச்சது தான். அதே தான் இந்த இடத்துலையும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. டியை பற்றி தான் இங்கே பேசுகிறாங்க. அதாவது ஏவோட கிராண்ட் மதர் தான் டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பியோட மதர் தான் டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு காம்போனன்ட் வந்து ஒருத்தரை பற்றியே 2 விதமாக பேசுகிறாங்க. அதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். டி ஏவோட கிராண்ட் மதரும் டி தான், பியோட மதரும் டி தான் அப்படின்றது தான் இதோட மீனிங். இப்படி வந்தால் இப்படி தான் நம்ம படிக்கணும் மேம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்க்கான மீனிங் பார்ப்போம். டி இஸ் கிராண்ட் மதர் ஆஃப் ஏ. ஏவோட கிராண்ட் மதர் தான் வந்து டி. அப்போ 2 ஏரோ மார்க் போடுவோமா? கிராண்ட் மதர்னா 2 ஜென்ரேஷனா? ஸோ அப்போ கிராண்ட் மதர்னு அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க, அப்போ ஃபீமேல், அப்போ 0 போட்டுக்குவோம். ஸோ அடுத்தது வந்து அண்ட் மதர் ஆஃப் பி. பியோட மதர் தான் யாரு? டின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டியோட, அதாவது பியோட மதர் டி அப்படின்னா இங்கே தான் வரும். இது புரிஞ்சுதுங்களா? இந்த 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 ஏரோ எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுதுங்களா? இந்த ட்ரீ புரிஞ்சுச்சே. ஓகே. அடுத்த சென்டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சி இஸ் ஒய்ஃப் ஆஃப் பி. பியோட ஒய்ஃப் தான் யாரு? சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சிம்பிளுக்கு இந்த இது போடுவோம். ஸோ சி தான் வந்து ஒய்ஃப்னு கொடுத்துட்டாங்க, அப்போ ஃபீமேல். அப்போ இவங்க ஃபீமேலா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இவங்க மேல். அண்ட் மதர் ஆஃப் எஃப். ஸோ சி தான் வந்து யாரோட மதர்? எஃப்ஓட மதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எஃப்ஓட மதர் வந்து சி.
அடுத்து தேர்ட் சென்டென்ஸ் வந்து எஃப் இஸ் கிராண்ட் டாட்டர் ஆஃப் இ. ஸோ ஈயோட கிராண்ட் டாட்டர் யாரு அப்படின்னா எஃப். ஆல்ரெடி இங்கே எஃப் போட்டிருக்கோமா, கிராண்ட் டாட்டர்னு மென்ஷன் பண்ணிட்டாங்களா, அப்போ அவங்கள வந்து ரவுண்ட் பண்ணுவோம். ஈயோட கிராண்ட் டாட்டர் அப்படின்னா 3 தலைமுறைக்கு கீழே வருமா. இப்போ இது வந்து மதர், அதுக்கு மேலதான் வந்து கிராண்ட் டாட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இங்க யார் வருவாங்க, ஈ வருவாங்க. இது புரிஞ்சுதா மேம் ஏன் இங்க ஈ போடுறேன்னு? மம்மி மேம் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இருங்க மேம் நான் சொல்றேன். இப்போ எஃப் இஸ் கிராண்ட் டாட்டர் ஆஃப் இ. ஈயோட கிராண்ட் டாட்டர் தான் எஃப். ஓகேவா? அப்ப கிராண்ட் டாட்டர் அப்படின்றப்ப எத்தனை ஜெனரேஷன் நம்ம கீழே வருது? நம்ம அம்மா, நம்ம அம்மாவுக்கு அவங்களோட குழந்தையதான் வந்து கிராண்ட் டாட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப எஃப் தான் கிராண்ட் டாட்டர்னு சொல்லிட்டாங்களா, இங்க எஃப் இருக்கா, எஃபோட அம்மா சி, சிக்கு மேல இருக்க ஜெனரேஷன் சியோட ஃபாதர் இன்லா ஒரு மதர் இன்லா யாரா வேணாலும் வரலாம், அதுக்கு மேல இருக்க ஜெனரேஷன். அப்போ 3 ஜெனரேஷன் இங்க வருதா, 1 ஜெனரேஷன் 2 ஜெனரேஷன் 3 ஜெனரேஷன். கிராண்ட் டாட்டர் அப்படின்றப்போ அதாவது அவங்க ஜென்ரேஷன், அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன், அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் தான் நம்ம கிராண்ட் டாட்டர்னு சொல்லி சொல்லுவோம். எஃப்ன்றது நம்ம ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எஃப் தான் யாரோட கிராண்ட் டாட்டர்னு சொல்றாங்க, ஈயோட கிராண்ட் டாட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் ஈ இங்க மேல போட்டிருக்கேன். இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சிச்சு சௌமி மேம். இப்போ இதுல இங்க இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கீ பாயிண்ட், தேர் ஆர் 2 மேரிட் கப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இங்க ஒரு மேரிட் கப்பிள் நம்ம போட்டுட்டோம். இவங்க 2 பேரும் பார்த்தோம் அப்படின்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வருவாங்க. ஸோ அந்த ரிலேஷன்ஸ்ல நம்ம மேரிட் கப்பிள் போடவே முடியாது. அப்போ மேல இருக்கிறதுலதான் வந்து நம்ம மேரிட் கப்பிள் போட முடியும். அப்போ இங்க மேரிட் கப்பிள் போட்டு இவங்க கேர்ளா இருந்தா இவங்க ஆட்டோமேட்டிக்கா பாய். ஸோ இப்படிதான் ஃபேமிலி ட்ரீ. இந்த ஃபேமிலி ட்ரீ எல்லாரும் கரெக்டா போட்டிருக்கீங்களா மேம்? எஸ் மேம். நீயே மட்டும் மாத்திட்டேன். போட்டிருக்கோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஹவ் இஸ் ஏ ரிலேட்டட் டு எஃப். ஸோ 2 யார்கிட்ட இருந்தோ அவங்க கிட்ட இருந்தா நம்ம பார்க்கணும். இப்போ 2 யார்கிட்ட இருந்து எஃப், எஃப்ல இருந்து ஏ யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எஃப்ல இருந்து ஏ யாரு மேம்? ஒண்ணு பிரதரா இருக்கலாம், இல்லைன்னா சிஸ்டரா இருக்கலாம். ஏன்னா இங்க பிரதர் சிஸ்டர் அப்படின்னு எதுவுமே நம்ம இங்க மென்ஷன் பண்ணல. எஃப்ல இருந்து தான் பஸ் ஏ பார்க்கணும். இங்க பாருங்களேன், ஹவ் இஸ் ஏ ரிலேட்டட் டு எஃப் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றப்போ எஃப்ல இருந்து தான் நம்ம ஏவை பார்ப்போம். எப்படி ஹாஃப் பக்கத்துல ஒரு லெட்டர் இருந்து கடவுளை நம்ம போட்டோம், அதே கான்செப்ட் தான் இங்க. எனக்கு அதுதான் புரியல. ஏ ரிலேட்டட் எஃப் தானே பார்க்கணும். இருங்க மேம், இத படிச்சுட்டு நீங்க எனக்கு தமிழ் மீனிங் மட்டும் சொல்லுங்க மேம். ஹவ் இஸ் ஏ ரிலேட்டட் டு எஃப் அப்படின்றப்ப எஃப்க்கு ஏ யார் வேணும், என்ன ரிலேஷன் வேணும் அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க. சரி 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 சரி, அதுதான் நான் சொல்றேன். அது எதுக்கு நீங்க படிச்சு கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டு டைரக்டா 2ல இருந்து உங்க ரிலேஷனா பாத்துருங்க. அப்போ 2 பக்கத்துல யார் இருக்கா, எஃப். எஃப்ல இருந்து யாரை பார்க்க சொல்லியிருக்காங்க, ஏவை பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்ப எஃப்ல இருந்து ஏ வந்து பிரதராவும் இருக்கலாம், சிஸ்டராவும் இருக்கலாம். நம்ம இங்க பிரதர் சிஸ்டர் அப்படின்றது எதுவுமே இங்க மென்ஷன் பண்ணல. புரிஞ்சுதா மேம்? எஸ் மேம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவ் இஸ் சி ரிலேட்டட் டு டி. இப்ப டில இருந்து பாருங்களேன், டி எங்க இருக்கு, இங்க இருக்கு. வேற கலர் மாத்திக்கலாம். டி எங்க இருக்கு, இங்க இருக்கு. டில இருந்து சி யாரு அப்படின்னு சொல்லி பாருங்க. டில இருந்து சி யாரு மேம்? டில இருந்து பி யாரு அப்படின்னா அவங்க பையன், அவங்க பையனோட வைஃப். அதாவது ஒரு மதர் இருக்காங்க, அவங்க பையனோட வைஃப் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டாட்டர் இன் லா. புரிஞ்சுதா மேம்? மருமகளை டாட்டர் இன் லா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுதா மேம்? ஓகே மேம். எஸ் மேம். எஸ் மேம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஏ இஸ் ஈஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஈல இருந்து ஏவை பார்க்கணும். அப்ப ஈ இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஈல இருந்து ஏவை பாருங்க. சோ அவங்க பையனோட அதாவது சன்னாவும் இருக்கலாம், கேர்ளாவும் இருக்கலாம். அப்போ ஈல இருந்து தான் ஏவை பார்க்கணும், இங்க இருந்து இங்க பார்க்கணும். ஓகே. அவங்க வந்து ஓகே மேம், பேரனா இருக்கலாம், பேத்தியா இருக்கலாம். அப்போ கிராண்ட்சன் ஆர் கிராண்ட் டாட்டர். புரிஞ்சுதா மேம்? எஸ் மேம். ஓகே மேம். இப்போ இது ஒரு கான்செப்ட் மேம். அடுத்த கான்செப்ட் நம்ம போலாம்.
ஸோ இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் பாருங்களேன். இது வந்து இந்த மாதிரி ஒரு 3 லைன் கொடுத்துட்டு இதுக்கு ஃபேமிலி ட்ரீ போடுங்க, இவங்க எப்படி ரிலேட்டட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் அடிக்கடி நம்ம கொஸ்டின்ல பார்த்துருப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டின் வந்து ரீட் பண்ணலாம். பாயிண்டிங் டு எ உமன் இன் அ ஃபோட்டோகிராஃப். ஒரு ஃபோட்டோகிராஃப்ல இருக்க ஒரு உமனை பார்த்து பாயிண்ட் பண்ணி சொல்றாங்க. யார் சொல்றாங்க? எ மேன். ஸோ பாயிண்டிங் டு எ உமன் இன் அ ஃபோட்டோகிராஃப் எ மேன் சேஸ். ஸோ ஒரு மேன் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப்ல இருக்க ஒரு உமனை பார்த்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சி இஸ் த மதர் ஆஃப் த ஃபாதர் ஆஃப் மை வைஃப் ஒன்லி சன் அப்படின்னு சொல்றாங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் வந்து அவங்க சொல்றாங்க. அடுத்து என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, ஹவு இஸ் உமன் ரிலேட்டட் டு அ மேன். ஆக்சுவலா இந்த மாதிரி கொஸ்டினோட கான்செப்ட் என்ன, எப்படி இந்த கொஸ்டின் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்ப டைரக்டா என்னோட சன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா என்னோட ஹஸ்பண்டோட ஒரு பையனோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது டைரக்டா நம்ம சொல்றதுதான், ஆனா இப்படி சுத்தி வளைச்சு சொல்லுவாங்க. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட கான்செப்ட் மேம். இப்போ இதுல நம்ம எங்க இருந்து கொஸ்டின் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா, மைல இருந்து தான் கொஸ்டின் படிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா பாயிண்டிங் டு எ உமன் இன் அ போட்டோகிராஃப் எ மேன் சேஸ். ஒரு பையன் வந்து சொல்றான், இந்த போட்டோ பார்த்துட்டு இவங்க யாரு அப்படின்னு சொல்றான். அப்ப அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்து அந்த சொல்றவங்க இருக்காங்கல்ல, அவங்கல இருந்து நம்ம போனோம் அப்படின்னா ஈஸியா அந்த ரிலேஷன்ஷிப்பை ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரே ஒரு இந்த சம் போடுறேன் பாருங்களேன். அடுத்த சம் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. இப்போ சாரி மேம் இல்ல மேம், இங்க மேன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி இதுல என்ன முக்கியம் அப்படின்னா, எந்த இடத்துல ஆரம்பிக்கிறோம் எந்த இடத்துல முடிக்கிறோம் அப்படின்றத ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணணும் மேம். இப்போ ஒரு மேன், ஸோ மேனுன்றப்போ அவங்க வந்து பாய் அப்படின்றது நமக்கே தெரிஞ்சிச்சு. இப்ப மேனா இதுல நம்ம மேன் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இந்த மைல இருந்து நம்ம கொஸ்டினா படிக்க ஆரம்பிக்கணும். மை வைஃப், அப்போ மேனோட வைஃப் ஒன்லி சன். ஸோ அந்த ஒய்ஃபோட ஒரே சன்னு அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நான் எப்படி டயக்ராம் போட்டேன்னு புரிஞ்சுதா மேம்? எஸ் மேம். இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கோம். இப்போ சன்னுன்ற இடத்துல இருக்கோம். இப்ப அப்படியே வந்து இந்த மைக்கு முன்னாடி இருக்க சென்டென்ஸ் படிக்கணும். அப்போ முன்னாடி இருக்க சென்டென்ஸ்ல என்ன ரிலேஷன் இருக்கு? ஃபாதர்ன்ற ரிலேஷன் இருக்கா? அப்போ ஃபாதர் போனோம் அப்படின்னா இந்த பையனோட ஃபாதர் யாரு? இங்க அம்மா, இவங்க அம்மால இருந்து இவங்க அப்பா, மேன் தான் வந்து ஃபாதர். புரிஞ்சுதுங்களா இப்ப நான் என்ன சொல்றேன்னு? ஹஸ்பண்ட் தானே ரிலேஷன்ஷிப் ஹஸ்பண்ட். இல்ல இப்போ நம்ம இருங்க அப்படியே கடகடன்னு போயிட வேண்டியது, எல்லாருக்கும் புரியணும்ல. இப்போ ஃபாதர்ல இருக்கோம். இப்ப அதுக்கப்புறம் ஆஃப் த மதர் அப்படின்னு சொல்லி போயிருக்கோம். இப்போ ஃபாதர்ல இருந்து அகைன் வந்து மதர் வந்து நம்ம வரையணும். அப்போ ஃபாதர் ஆஃப் த மதர். ஸோ இங்க 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 இப்ப நிக்கிறோம், புரியுதா மேம்? எங்க ஸ்டார்ட் பண்ணோம்? மேன்ல ஸ்டார்ட் பண்ணோம், இங்க கம்ப்ளீட் பண்றோம். புரியுதா? எஸ் மேம். இப்ப ஹவ் இஸ் உமன் ரிலேட்டட் டு மேன். ஸோ அப்ப மேன்ல இருந்து நம்ம எங்க கம்ப்ளீட் பண்ணோம்? இந்த உமன்ல கம்ப்ளீட் பண்ணோம். அப்போ இதுல இருந்து இதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப மேன்ல இருந்து இந்த ரிலேஷன்ஷிப் என்னன்னு பாருங்க. அப்போ சரி மேம், பாத்தீங்களா நமக்கு இந்த இடத்துல எதையாவது மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டலா அப்படியே மாறிடும். ஆமா சௌமி. இந்த ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதரோட வைஃப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம இந்த இடத்துல இது பண்ணலாம். ஃபாதரோட மதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பையனோட அப்பாவோட மதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மேன்ல இருந்து இத பார்க்கணும். இந்த கொஸ்டின் புரியுதா மேம்? அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? எஸ் மேம். மேம் ஒரு நிமிஷம் மேம். சொல்லுங்க. இப்போ வந்து ஃபாதர் ஆஃப் மை வைஃப்னு கொடுத்துருக்காங்க மேம். இருங்க மேம். ஃபாதர் ஆஃப் நீங்க அது அந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி சென்டென்ஸே படிக்காதீங்க மேம். நம்ம குழப்பிடும். இந்த 2 சென்டென்ஸா டிவைட் பண்ணிக்கணும். இருங்களேன் ஒரு நிமிஷம். சௌமி மேம் இன்னும் ஒரே ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். சொல்றேன்.
ஸோ இப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபை பார்த்து ஒரு ஃபோட்டோகிராஃபில் இருக்க ஒரு பொண்ணை பார்த்து ஒரு பையன் சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, மயிலேருந்து இந்த சென்டென்ஸ் இருக்குல்ல, இந்த சென்டென்ஸை இப்படி 2 சென்டென்ஸாக டிவைட் பண்ணிடணும். ஸோ இப்படி 2 சென்டென்ஸாக டிவைட் பண்ணிடணும். அப்போ இப்போ ஒரு மேன் தானே சொல்கிறான், மேன் போட்டுக்கணும், மேன்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். மேனு, இப்போ மேன் வந்து பாய் இப்படி போட்டுக்கலாம். மை ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்களா, இப்போ மேனோட ஒய்ஃபோட ஒன்லி சன் அப்படின்றப்போ இது வருமா, ஒன்லி சன். இது வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணியாச்சா? இப்ப இதுக்கு அடுத்ததுதான் நம்ம இங்க பார்க்கணும். சரிங்களா? இந்த சன்னுல இருந்து ஃபாதருங்கிற ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. அப்போ சன்னுல இருந்து ஃபாதர் யாரு, மேன் தான் வருவாங்க. அதுக்கப்புறம் ஃபாதரோட மதர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபாதரோட மதர், இப்படிதான் ஃபேமிலி ட்ரீ போடணும். நம்ம இந்த ஒரு சென்டென்ஸை 2ஆ பிரேக் பண்ணிக்கணும் மேம். நம்ம இப்படி படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், எங்கெங்கயோ போவோம் ரிலேஷன்ஷிப். அதனால அப்படி இல்லை. ஒரு மேன் சொல்றாங்க, அந்த மேன்ல என்னோட ஒய்ஃபோட ஒன்லி சன்னோட, என்னோட ஒய்ஃபோட ஒரே பையனோட அப்பாவோட அம்மா அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னும் தெளிவா நான் அப்படியே சொல்லணும் அப்படின்னா, ஒரு பையன் வந்து ஒரு போட்டோவை பார்த்து சொல்றான், இவங்க யாரு அப்படின்னா, அந்த போட்டோல ஒரு உமன் இருக்காங்க, இந்த பொண்ணு யாரு அப்படின்னா என்னோட ஒய்ஃபோட ஒரே பையனோட அப்பாவோட அம்மா அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா சௌமி? எனக்கு ஒரு டவுட் சௌமி, இதுல மதரும் ஒய்ஃபும் 2 பேருமே விமன் தானே? இல்ல எந்த விமனை குடிக்கிறாங்கன்னு நாம நினைக்கிறது? அதான், நீங்க எந்த இடத்துல முடிக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து தான் பார்க்கணும். இந்த இடத்துல முடிகிறதும் விமன் தான் முடியுதா, முடிக்கிற இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ற இடத்துல இருந்து தான் கனெக்ஷன் எப்பொழுதுமே கொஸ்டின்ல கொடுத்திருப்பாங்க. அப்ப இந்த மேன்ல இருந்து தான் இந்த விமனை தான் பார்க்கணும். ஓ சரி 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 சரி, புரியுது. மேம் எல்லாருக்கும் புரியுதா மேம் இந்த கான்செப்ட் எப்படின்னு? மேம் இதுல வந்து மதர் தானே? என்ன? மதர் தான் மேம் ஆன்சர். மதர் தான் மேம் ஆன்சர். ஆனா இதுல வர 2 விமனுமே வந்து 2 பேத்துக்கு மதர் தானே? ஆக்சுவலா இந்த சன்னுல இருந்து இந்த கேர்ள் யாருன்னு கேட்டிருந்தாங்கன்னா மதரு, இந்த மேன்ல இருந்து இந்த கேர்ள் யாரு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அது மதர், இந்த மேன்ல இருந்து இவங்க யாருன்னு கேட்டிருந்தாங்கன்னா ஒய்ஃப். இவங்க நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா எப்போதுமே ஸ்டார்ட் பண்ற இடத்துல இருந்து தான் கேட்பாங்க. சோ இந்த மேன் தானே சொல்றாங்க, இந்த இடத்துல மேன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மேம், மேன். சோ இந்த மேன்ல இருந்து இந்த காமிக்கிற இந்த உமன் யாரு அப்படின்றதுதான் கேக்குறாங்க. அந்த மேன் வந்து இந்த போட்டோல காமிக்கிற உமனுக்கும் மேனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் தான் கேக்குறாங்க. அப்ப எப்பொழுதுமே இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க, இந்த வேற மாத்தி கேட்க மாட்டாங்க மேம். இதுவே குழப்பமா தான் மேம் இருக்கு. இல்லையா, அடுத்த கொஸ்டின் ஒரு 2 கொஸ்டின் சால்வ் பண்ணோம்னா கிளியர் ஆயிடும் மேம். மைத்திலி மேம், இப்போ மேம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மேனன் முடிகிறது அந்த 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 பர்சனை மட்டும்தான் அங்க மீன் பண்ணுது. இப்போ சன்னு கேட்டிருந்தா மட்டும்தான் அங்க நம்ம வந்து அவங்களோட மதர்னு சொல்லணும். இப்போ மேனன் இவங்கள மட்டும்தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆமா மேம், சன்னுலாம் கேட்க மாட்டாங்க மேம். அதாவது அப்படி அந்த மாதிரி क्वेश्चन ஃபார்மட்டே கிடையாது, இப்படிதான் क्वेश्चन ஃபார்மட்டே. அந்த இல்ல மாதிரி மேம், இப்போ மேமோட क्वेश्चन என்னன்னா, சன்னும் மேன் தான், மேனும் இவங்களும் மேன் தான். அப்ப நம்ம அதான் நான் சொன்னேன், நம்ம ஸ்டார்ட் பண்ண எந்த இடம் இருக்கோ அந்த இடத்துல இருந்து தான் क्वेश्चन கேட்பாங்க. அப்போ இந்த மேன்ல இருந்து தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்க்கணும். ஓகே மேம். ஓகே மேம், நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். So next question, pointing to a woman in a photograph a man says. So இதுவும் அதே கான்செப்ட் தான். ஸோ ஒரு போட்டோகிராஃப்ல ஒரு விமனை பார்த்து ஒரு மேன் சொல்றாங்க, ஒரு பையன் சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, she is the mother of my daughter in law husband only sister அப்படின்னு சொல்றானா. அடுத்தது how woman is related to man அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுல லாஸ்ட்ல பாருங்களேன், இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லியிருக்காங்கல்ல, இந்த சொல்ற மேனுக்கும் போட்டோகிராஃபருக்கு உமனுக்கும் என்ன ரிலேஷன் தான் கேட்டிருக்காங்க. அப்படிதான் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இப்போ ஒரு மேன் தான் சொல்றான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், இந்த சென்டென்ஸை பார்க்கணும். இந்த சென்டென்ஸ்ல மை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இந்த சென்டென்ஸை 2ஆ டிவைட் பண்ணணும். அப்ப மேன் வந்து பையன், அதனால ரெக்டாங்கிள் போட்டுக்கலாம். மை டாட்டர் இன்லான்னு யார மேம் சொல்லுவோம்? மருமகள். அப்போ டாட்டர் இன்லா வரைஞ்சிட்டோமா? இந்த டயக்ராம் எப்படி போட்டேன்னு தெரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு. மேனோட டாட்டர் இன்லாவோட ஹஸ்பண்ட்னா எகைன் எங்க மேம் வரும்?
டாட்டர் இன் லாவோட ஹஸ்பண்ட்னா உங்க பையன் தான் இங்கதான் வரும். புரிஞ்சுதா இது? கட்டம் கட்டம் கட்டம். ஆ புரிஞ்சுதா? ஹஸ்பண்டோட ஒன்லி சிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹஸ்பண்டோட ஒன்லி சிஸ்டர்னா இப்படி போடுவோம். இது புரிஞ்சுதா? புரிஞ்சுச்சு. சிஸ்டர் இன் லா. இப்போ நம்ம மேன்ல wife ஆரம்பிச்சோம். இப்போ சிஸ்டர்ல வந்து முடிக்கிறோம். அடுத்தது மைக்கு முன்னாடி இருக்க சென்டென்ஸ பார்க்கணும். ஸோ சிஸ்டரோட மதர் அப்படின்னா மேனோட வைஃப். சோ இது இப்போ நம்ம எங்க ஆரம்பிச்சிருக்கோம், இங்க ஆரம்பிச்சோம், எங்க முடிச்சோம், ஒரே ஒரு நிமிஷம் மேனோட வைஃப் ஏன் படிக்கணும்? ஷீ இஸ் தி மதர். குழம்பிடுச்சு சௌமி. இருங்க ஆன்சர் வைஃபா மேம்? ஆமா மேம், வைஃப் தான் மேம். இருங்க மேம், நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு மேன் தான் சொல்றாங்க. அப்ப மேன் எழுதிப்போம். ஸோ இந்த சென்டென்ஸை ரெண்டா பிரிக்கணும், மைல இருந்து பிரிக்கணும். அப்ப மேனோட மை டாட்டர் இன் லா அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அப்ப மேனுக்கு ஒரு பையன் இருந்து பையனுக்கு வந்து மேரேஜ் ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணியிருந்தா அந்த மருமகளை தான் வந்து டாட்டர் இன் லா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இங்க வந்திருக்கோம். இப்ப டாட்டர் இன் லாவோட ஹஸ்பண்ட் அப்படின்னா எகைன் அந்த பையனை தான் குறிக்கும். டாட்டர் இன் லாவோட ஹஸ்பண்ட்னா அவங்க பையன் தான். அது புரிஞ்சது இல்ல மேம்? எஸ் மேம். யாஸ்மி மேம் புரிஞ்சுதா? எங்க மேம் போயிட்டாங்களா? புரிஞ்சுச்சா? அப்போ இங்க விட்டேன். டாட்டர் இன் லாவோட ஹஸ்பண்டோட ஒன்லி சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹஸ்பண்டோட ஒன்லி சிஸ்டர்னா இப்படி நம்ம டயக்ராம் போடுவோமா? அவங்களோட சமமான சிம்பிள் போட்டுட்டு ஒரு சிஸ்டர்னா ரவுண்ட் சிம்பிள் போடுவோம். இது வரைக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுமா. இப்போ சிஸ்டரோட இந்த சிஸ்டரோட மதர் அப்படின்னா யார மேம் சொல்லுவீங்க? அவங்களோட அம்மாவை தானே சொல்லுவீங்க. இது வரைக்கும் நம்ம மைக்கு பின்னாடி இருக்க சென்டென்ஸ் ஃபுல்லாவே பாத்துட்டோம் மேம். இப்ப அதுக்கு அடுத்து இருக்க ரிலேஷன்ஷிப் இந்த சிஸ்டர் புரியுது. இந்த மைக்கு பின்னாடி இப்ப எப்படி பாக்குறது? அந்த இந்த சிஸ்டரோட மதர் ரிலேஷன்ஷிப் தானே கொடுத்திருக்காங்க. இந்த சிஸ்டர்ல நிக்கிறோம். சிஸ்டரோட மதர்னு சொல்ற? ஏன் மேம் அப்புறம் யாரோட மதர்னு சொல்ல? சிஸ்டர் எங்க இருக்கு மேம்? லாஸ்ட் இல்ல மேம், கீழ பாருங்க. ஒன்லி சிஸ்டர்னு முடிச்சாங்கல்ல. அந்த முடிச்சதுல இருந்து மேல பார்க்க சொல்றாங்க. மேல பார்க்கணும் மேம். அப்ப மேன்ல இருந்து பார்க்க கூடாதா? நீங்க மேன்ல இருந்து வந்துட்டீங்க ஃப்ளோ சார்ட் போட்டு. இப்போ இங்க சிஸ்டர்ல முடிச்சிருக்கீங்க. சிஸ்டரோட மதர்ன்னு தான் பார்க்கணும் நீங்க. இப்ப சிஸ்டரோட மதர் வந்து அவங்க அம்மா வருவாங்களா? ஆமா. இப்போ இந்த மேனோட பையனோட சிஸ்டரோட மதர் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே. டயக்ராம் இப்ப எங்க ஆரம்பிச்சோம்? மேன்ல ஆரம்பிச்சோம், எங்க முடிச்சோம்? இங்க முடிச்சோம். புரிஞ்சுதா மேம்? How woman is related to man. அப்போ மேன்ல இருந்து woman என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மேன்ல இருந்து woman என்ன ரிலேஷன் வைஃப். இந்த क्वेश्चन எல்லாருக்கும் புரிஞ்சுதா மேம்? எஸ் மேம். ஓகே மேம். So next question, மோஹித் அண்ட் அருண் ஆர் பிரதர். இதுல வந்து மைங்கிற வேர்டே வராது. மை வராம நம்ம வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணணும், அந்த ஒரு சென்டென்ஸ்ல மையே வரல அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மோஹித் அண்ட் அருண் ஆர் பிரதர்ஸ். ஸோ மோஹித் அருண் அப்படின்னு ரெண்டு பேரை பத்தி சொல்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மோஹித் அண்ட் அருண். நீ என்ன ஹஸ்பண்ட் சிம்பிள் போட்டிருக்க? சாரி மேம். யாஸ்மின் மேம் எவ்வளவு ஷார்ப்பா இருக்காங்க. அப்போ பிரதர்ஸ்னா பாய்ஸ் வந்து மீன் பண்ணுவோம். அப்போ ரெக்டாங்கிள் போடுவோம். அதுக்கு அடுத்த சென்டென்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா மீனா அண்ட் மனிஷா ஆர் சிஸ்டர்ஸ். ஸோ மீனாவும் மனிஷாவும் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அடுத்த சென்டென்ஸ்ல வந்து அது போட்டுருவோம். இப்போ மீனா அண்ட் மனிஷா அந்த சிஸ்டர்ஸ்.
அதுக்கு அடுத்த சென்டென்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மோஹித் சன் இஸ் மனிஷாஸ் பிரதர். ஸோ இங்க மோஹித் போட்டோம்ல, இந்த மோஹித்தோட சன் யாரு அப்படின்றாங்கன்னா மனிஷாவோட பிரதர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க வருமா மோஹித்தோட சன்னா இப்படி கீழே போட்டு மனிஷாவோட பிரதர் அந்த பேர் வந்து அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. மோஹித்தோட சன் யாரு அப்படின்னா மனிஷாவோட பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இப்படி போடுவோமா மேம்? இந்த டயக்ராம் எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுதா மேம்? புரிஞ்சிச்சு. இப்போ கொஸ்டின் நான் என்ன சொல்றேன், நீ ஏன் மீனா பக்கம் போடுற? மனிஷாக்கு பிரதரே போடல. மீனாவும் மனிஷாவும் சிஸ்டர் தானே மேம். மீனா பக்கத்துல போட்டா என்ன, மனிஷா பக்கத்துல அதெல்லாம் முடியாது, மனிஷா பக்கத்துல தான் போடணும். நான் மனிஷா பக்கத்துல போடுறேன் மேம், இருங்க மேம். இங்க இடம் இல்லையே, நீங்க போட்ட நீ மோஹித்தோட சன் பத்தி போடலையே, அது வரையவே இல்ல. இருங்க, மோஹித்தோட சன்னு தான் மனிஷாவோட பிரதர்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. புரியுதுங்களா? ஓகே 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 ஓகே, அதான் நான் இங்க போட்டேன் இடம் இல்லையேன்னு. மகிழ்ச்சி, புரிஞ்சிச்சு. புரிஞ்சுச்சா மேம்? இப்போ how is அருண் ரிலேட்டட் டு மீனா? இப்ப மீனா இங்க போட்டிருக்கோம், மீனால இருந்து அருண் பார்க்கணும். சோ மீனால இருந்து அருண் என்ன ரிலேஷன் வருவாங்க? அங்கிள். ஆமா மேம், அங்கிள் தான். என்னடா வர மாட்டேங்குது? அங்கிள் தான் மேம் ஆன்சர். ஐயோ, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. சித்தப்பாயிமா அங்கிள்னு சொல்லுவோம், மாமாவை அங்கிள் சொல்ல மாட்டோம். மோஹித்தோட சன்னு தான் இவங்க 3 பேரும். அதுதான் மோஹித்தும் அவ சித்தப்பா மாமா உறவு கேக்குறா. ஐயோ, நீங்க மோஹித்ல வந்து அருணுக்கு பாக்கல, மீனால இருந்தா அருணை பாக்குறீங்க. அப்போ உங்க அப்பாவோட தம்பியா மாமா தானே? இருங்க இருங்க, உங்க அப்பாவோட அவ சித்தப்பாவும் அங்கிளான்னு கேக்குறான். ஆமான்னு சொல்லு. எப்படி ஆமா இல்ல இல்ல, இருங்க வரேன். நீ புதுசா எங்களை குழப்பாத. யாசு, இப்ப எங்க பெரிதாவை ஒண்ணும் இல்லம்மா, இல்லம்மா சௌமியாவை சொல்றேனா? அதாண்டி சொல்றேன், ஒன்ன சொல்லல, சௌமியாவை குழப்பாதன்னு. மோஹித்தும் அருணும் பிரதர்ஸ், மீனா அண்ட் மனிஷா வந்து சிஸ்டர்ஸ். சௌமியமா இருங்க இருங்க மேம், மோஹித்தோட சன் டவுட் கேட்கவே இல்ல. மனிஷாவோட பிரதர் கேட்டது பெரியப்பா சித்தப்பாவை கூட அங்கிள்னு சொல்லுவாங்க, மாமாவை மட்டும்தான் அங்கிள்னு சொல்லுவாங்கன்னு ஒரு சாதாரண கேள்வி கேட்டா. ஆனா அது அங்கிள் தான் மேம் வரும். உங்களுக்கு இந்த கேள்வி பதில் தெரியுமா? கேட்கலாம் பாரு என் பையன். மேம் இப்போ நம்ம இதுல நன் ஆஃப் தீஸ்ன்னு கொடுக்க வேணும். சப்போஸ் வந்து பெரியப்பா சித்தப்பா, நீங்க பெரியவங்க அண்ணன் வச்சாலும் தம்பி வச்சாலும் பெரியப்பா சித்தப்பான்னு வச்சிருக்கோம். நம்ம அந்த ஃபேமிலி ட்ரீ வரையறப்ப இல்ல மேம், ஃபேமிலி ட்ரீ வரையறப்பயே அம்மா சைடு அதாவது சொன்னீங்க இன்டர்னல், அதாவது மெட்டர்னல் பேட்டர்னல் வரப்பயே பக்கத்துல, அதாவது அவங்க பிரதரோ சிஸ்டரோ அவங்க யார் இருந்தாலும் அங்கிள் ஆன்டின்னு தான் கூப்பிடுவோம். இதுல ஆன்சரும் ஆக்சுவலா அங்கிள் தான். இது வந்து நெட் எக்ஸாம் வந்த क्वेश्चन. நான் சும்மா ஜெனரலா கேட்டேன். ஆமா ஆமா, இதோட கேட்டா நீ அதுக்கே இவ்வளவு யோசிச்ச? எனக்கே அது கொஞ்ச நேரத்துல கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. தெரிஞ்சு எனக்கு, அதான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அங்கிள் ஆன்டின்னு தாங்க சொல்லுவோம். நம்ம இந்த சைடு வந்தாலும் அந்த சைடு வந்தாலும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவங்க அப்பாவோட அம்மா தங்கச்சி தம்பியை எல்லாத்தையுமே அங்கிள் ஆன்டின்னு தான் சொல்லுவோம். அதுல பெரியப்பா சித்தப்பா அந்த மாதிரி கிளாசிபிகேஷனே வராது மேம், எல்லாமே அங்கிள் ஆன்டின்னு தான் சொல்லுவோம். இப்போ சப்போஸ் வந்து நல்லா பெட்டனா கேட்டாங்க, நம்ம நன் ஆஃப் தீஸ் அபவும் கொடுக்கலாம் மேம். ஆனா இதுக்கு ஆன்சர் அங்கிள் தான். இதுக்கு நெட் எக்ஸாம் அவங்களோட ஆன்சர் கீயே அங்கிள் தான். அடுத்த கொஸ்டின் வரும் பாருங்க, அதுல அது 1-2 கொஸ்டின்ல அந்த மாதிரி வரும், அது நம்ம பார்க்கலாம். அது நம்ம எப்படின்னா ஐடென்டிஃபையே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். அப்ப அது நன் ஆஃப் தீஸ்ன்னு கொடுக்கலாம். இப்படி வரப்ப அதை நம்ம வந்து அங்கிள் ஆன்டின்னு தான் சொல்லுவோம் மேம். இப்ப
நெக்ஸ்ட் கொஸ்டின். அசோக் இஸ் த ஃபாதர் ஆஃப் த, அப்பா இருங்க வரேன், இந்த சென்டென்ஸை கொஞ்சம் பொறுமையா படிக்கணும், ஏன்னா மை எங்கேயுமே கொடுக்கலன்னா இதுல நம்மள நல்லா கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அசோக் இஸ் த ஃபாதர் ஆஃப் த பிரதர் ஆஃப் த டாட்டர் ஆஃப் அனன்யாஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுல யார பத்தி சொல்றாங்க அப்படின்னா அசோக பத்தி சொல்றாங்க, அனன்யாஸோட ஹஸ்பண்ட் பத்தி சொல்றாங்க. இப்போ அசோக் யாருன்னு சொல்றாங்கன்னா ஃபாதரு, பிரதரு, டாட்டர் அந்த மாதிரி நிறைய ரிலேஷன் வருதா. இப்போ அதெல்லாம் எதோட லிங்க் ஆயிருக்கு, அனன்யாஸோட ஹஸ்பண்டோட லிங்க் ஆயிருக்கு. இப்போ முதல்ல அனன்யா ஹஸ்பண்ட போடுவோம். அனன்யாவோட ஹஸ்பண்டு, அனன்யாவோட ஹஸ்பண்டோட டாட்டர். ஸோ பின்னாடி இருந்து படிங்க மேம். அனன்யாவோட ஹஸ்பண்டோட டாட்டர். இது இந்த ட்ரீ எப்படி போட்டேன்னு தெரிஞ்சுதா மேம்? புரிஞ்சுச்சு. அனன்யா ஹஸ்பண்டோட டாட்டரோட பிரதர். சோப்பா இங்க இது போட்டு பிரதர் சிம்பிள் போடுவோமா? அனன்யாக்கு ரவுண்ட் போடேன். போட்டுட்டேன் மேம். அனன்யா இங்க. ஓ இருங்க மேம் ஆன்சர் வைஃப். இருங்க மேம். டாட்டரோட பிரதரோட ஃபாதர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த அப்ப ஆக்சுவலா என்ன சொல்றாங்க இதுல, அனன்யாவோட ஹஸ்பண்ட் பேரு அதான் அசோக். புரிஞ்சுதா மேம்? இந்த ட்ரீ எப்படி வந்ததுன்னு புரிஞ்சுதா மேம்? புரிஞ்சுமா. எப்படி சொல்றாங்க பாத்தீங்களா? அவங்களோட ஹஸ்பண்ட தான் அசோக் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அனன்யாவோட ஹஸ்பண்டோட ஒரு டாட்டரோட பிரதரோட ஃபாதர் நேம் அசோக் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு புரியும். புரிஞ்சுச்சு. வைஃப் தான் இதுக்கு ஆன்சர் மேம். மேம் இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுச்சுமா. எஸ் மேம். So next question, Reena is the mother-in-law of Roma. இங்க நம்ம ஒரு சென்டென்ஸா இந்த மாதிரி புள்ளி வச்சு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு சென்டென்ஸா நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம் மேம். ஐயோ கீழே போயிடுச்சே. சரி, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க மேம். ரீனா இஸ் த மதர்-இன்-லா ஆஃப் ரோமா. அப்ப ரோமாவோட மதர்-இன்-லா தான் ரீனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதா? சௌமியா கொஞ்சம் அந்த ஸ்கிரீனை நீ மேல இது பண்ண. அதான் மேம் எனக்கு தெரிய மாட்டேங்குதே, பெண் எழுத முடியலையே. சரி விடு. இருங்க எடிட் பண்ணி பார்க்கறேன். ஐயோ ஆன்சர் வந்துச்சே. நாங்க பார்க்கல ஆன்சர். கண்ண முடிக்க. இப்ப பாருங்க மேம், ரீனா இஸ் த மதர்-இன்-லா ஆஃப் ரோமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆஃப் யார்கிட்ட இருக்கு? ரோமா பக்கத்துல இருக்கு. அப்ப ரோமாவோட மதர்-இன்-லா தான் ரீனா அப்படின்பா. இப்ப ரோமா போட்டுக்கிறேன். ரோமாவோட மதர்-இன்-லானா ரெண்டு ஏரோ மார்க் போடுவோமா? மதர்-இன்-லா ரீனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப மதர்-இன்-லானா கேர்ள். இது வரைக்கும் புரிஞ்சுதா மேம் எப்படி போட்டிருக்கோன்னு? சௌமி நீ 2 ஜெனரேஷன் முன்னாடி போனது 2 ரோ இது போட சொன்ன. ஆமா, 2 மதர்-இன்-லா போட்டிருக்கேன். மாமியார் தானே? ஐயோ ஆமா மேம். இருங்க வரேன். ஓகே. ஆமா, ரோமாவோட மதர்-இன்-லா தான் ரீனா. who is wife of ரக்ஷித். ஸோ அந்த ரீனா தான் ரக்ஷித்தோட வைஃப் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா மேம்? இப்போ ரீனாவை பத்தி தான் இந்த சென்டென்ஸ்ல சொல்றாங்க. ரீனா தான் ரோமாவோட மதர்-இன்-லா அண்ட் தென் ரக்ஷித்தோட வைஃப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சென்டென்ஸ் புரிஞ்சுதா மேம்? புரிஞ்சிச்சு சௌமி.
இப்ப அடுத்த சென்டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ரக்ஷித் ஹூஸ் ஃபாதர் இஸ் ரோஷன். ஸோ இப்போ ரக்ஷித் பத்தி தான் இந்த சென்டென்ஸ் சொல்றாங்க. ரக்ஷித் வந்து சொல்லுங்க மேம். ரக்ஷித்தோட ஒய்ஃப் ரோமாவா இருக்க கூடாதா? என்னது புரியல? ரக்ஷித் whose father is ரோஷன். ரோமாவோட ஒய்ஃப் ரக்ஷிதா இருக்க கூடாதா? இருங்க மேம் அப்படி இருக்க முடியாது மேம். இப்ப ரீனாவை பத்தி தான் இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாவே சொல்றாங்க. ரீனா வந்து யாருன்றாங்கன்னா இருங்க வரேன். ரீனா வந்து யாருன்னு சொல்றாங்கன்னா ரோமாவோட மதர் இன்லான்னு சொல்றாங்க. இது புரிஞ்சுதா? அதே ரீனாவை பத்தி தான் சொல்லிருக்காங்க இங்கேயும். ரீனா தான் வைஃப் ஆஃப் ரக்ஷித் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்போ ரக்ஷித்தோட வைஃப் தான் ரீனா. இப்ப புரிஞ்சுதா மேம்? புரிஞ்சுச்சு. இந்த ஆர்னு ஆரம்பிக்கிற வேர்டை வச்சு குழப்புவாங்க மேம். அடுத்த சென்டென்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா ரக்ஷித். சோ ரக்ஷித்தை பத்தி சொல்றாங்க. ரக்ஷித் யாரு அப்படின்னா ரோஷனோட ஃபாதர் அப்படின்னு சொல்றாங்க. ரக்ஷித் ஹூஸ் ஃபாதர் இஸ் ரோஷன். இது புரிஞ்சுதா? அப்போ ரக்ஷித்துக்கு மேல வந்து ரோஷன் போடுவியா? எப்படி? ரக்ஷித் ஹூஸ் ஃபாதர் இஸ் ரோஷன். ரக்ஷித் அப்படின்றது யாரு அப்படின்னா ரோஷனோட ஃபாதர் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இந்த மீனிங் புரிஞ்சுதா மேம்? ரோஷன்னா ரோமாவோட ஹஸ்பண்டா? எப்படி மேம் ரோஷனும் ரோமாவும்? இருங்க மேம், இன்னும் நம்ம ஃபுல்லா டயகிராமே போட்டு முடிக்கல. ரோஷனும் ரோமாவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபான்னு கேக்குறேன். இல்ல மேம், அந்த மாதிரி இல்ல, மென்ஷனே பண்ணல. நம்மளே அப்படின்லாம் யூகிச்சு போடக்கூடாது, அப்ப தப்பாயிடும். சரி பின்ன குழம்புது மேம். இது கஷ்டமா இருக்கு. ஏன்னா இது ஆக்சுவலா ஈஸி மேம். வேற வேற நேம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். நம்ம கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தான் இந்த ஆர் ரோமா ரக்ஷன் ரீனா அந்த மாதிரி பேர் கொடுக்கறது. கொஞ்சம் பொறுமையா சால்வ் பண்ணானா ஈஸியா போட்டுடலாம் மேம். அடுத்த சென்டென்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இஸ் த ஃபாதர் ஆஃப் ரிக்கித் அப்படின்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல பாருங்க, செகண்ட் சென்டென்ஸ்ல பாருங்க, ரக்ஷித் ஹூஸ் ஃபாதர் இஸ் ரோஷன். ரோஷனோட ஃபாதர் தான் ரக்ஷித் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சென்டென்ஸ்ல பாருங்களேன், இஸ் த ஃபாதர் ஆஃப் ரிக்கிட் அப்படின்றாங்க. அப்போ ரிக்கிட்டோட ஃபாதர் தான் வந்து ரோஷன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ்ல ரக்ஷா இஸ் த டாட்டர் ஆஃப் ரீனா. அப்போ ரீனாவோட டாட்டர் வந்து ரக்ஷா அப்படின்னு சொல்றாங்க. ரீனா எங்க போட்டிருக்கோம்? இங்க போட்டிருக்கோம். ரீனாவோட டாட்டர்னா இப்படி வரும், அதான் வந்து ரக்ஷா. இப்போ ஃபைண்ட் ஹவு ரிக்கித் இஸ் ரிலேட்டட் டு ரோஷன். இதுல ரிக்கிட் இங்க இருக்கான். நம்ம ரிக்கிட்ல இருந்து ரோஷனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அப்பா வருதா மேம்? இங்க நமக்கு அந்த இதுவே வரலையா? ஆமா ஆமா. இது வந்து உண்மையாலுமே கஷ்டமான கொஸ்டின் தான். ஆனா எப்படின்னா எதனால நமக்கு இது டிஃபிகல்ட்டா தெரியுதுன்னா எல்லா லெட்டர்ஸுமே ஆர்ல ஒரே மாதிரி வேர்ட் வரதுனால தான் கஷ்டமா தெரியுது மேம். இந்த இடத்துல வேற வேர்டு இருந்து போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின். டவுட்டா இருக்கு. ஹூஸ்லாம் இல்லமா, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆனா நம்மளே ஆன்சர் போட்டுறலாம். cannot be determined. அதான் ஆன்சர். இதுல டைரக்டா செகண்ட் பாயிண்ட்ல கொடுத்துட்டாங்க. யாருன்னு தானே கேக்குறாங்கன்னு அர்த்தம். அது எப்படி போய் மேம் can't be determined போடுறீங்க? none of these கொடுக்க கூடாது. ஏன்னா ஃாதர் தான் ஆன்சர். இல்ல மேம், அதுல ஏன் none of can't be determined போடுறோம்னா ஆக்சுவலா அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஆனா அவங்க பாயா கேர்ளான்றதே நமக்கு தெரியல. அதனாலதான் can't be determined போடுறோம். இப்ப அது அந்த இடத்துல வந்து இந்த ஆப்ஷனும் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துட்டு நமக்கு none of these கொடுத்துருந்தாங்கன்னா none of these வந்து கிளிக் பண்ணலாம் மேம். ஆனா அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு, அது என்ன ரிலேஷன்ஷிப்னு நமக்கு தெரியல. அப்ப அது can't be determined போடணும். இதே தப்பான 3 ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா none of these above கொடுத்துடலாம். ஓகே மேம். மேம் ஒரு டவுட் மேம். இது வந்து இப்ப டைரக்ட் क्वेश्चन தான இருக்கு. ஃபைண்ட் ஹவ் ரித்திக் இஸ் ரிலேட்டட் டு ரோஷன். அந்த செகண்ட் பாயிண்ட்ல தான் கொடுத்திருக்காங்கல, ரக்ஷித் ஹூஸ் ஃாதர் இஸ் ரோஷன் இஸ் தி ஃாதர் ஆஃப் ரித்திக்னு கொடுத்துட்டாங்கல. ஃாதர்னு டிட்டர்மைன்ட் ஆயிடுச்சு. அதே நம்ம போட்டு போடணும்.
அது அது போட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி டைரக்டா கொடுக்காத கொஸ்டினுக்கு ஈஸியா இருக்கும் மேம். அதனாலதான் இது போடணும்லாம் அவசியம் இல்ல. ஓகே மேம். எஸ் மேம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுல வந்து நமக்கு எந்த விதமான சென்டென்ஸுமே அதாவது ஹாஃபா இல்ல, ஒரே சென்டென்ஸை தான் கொடுத்துட்டு அதுல ஹவ் இஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ Ayla is the only sister of the wife of Anuksha's brother Aditya. ஸோ ஐலாவையும் அனுக்ஷாஸ் பிரதர் ஆதித்யாவை பத்தி தான் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுல ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் வந்து பார்ப்போம். அனுக்ஷாஸ் பிரதர் ஆதித்யா அப்படின்றத பார்ப்போம். ஸோ அனுக்ஷாவோட பிரதர் யாரு அப்படின்னா ஆதித்யா. ஸோ இந்த பிரதரோட ஒய்ஃபோட ஒன்லி சிஸ்டர், ஐயோ பத்த மாட்டேங்குதே, ஒய்ஃபோட ஒன்லி சிஸ்டர் தான் யாரு? ஐலா அப்படின்னு சொல்றாங்க. இது புரிஞ்சுதா மேம்? இந்த ட்ரீ எப்படி வந்ததுன்னு புரிஞ்சுதா மேம்? எஸ் மேம், எஸ் மேம். இப்ப என்ன கேக்குறாங்க அப்படின்னா, ஆதித்யால இருந்து ஐலா என்ன ரிலேஷன் அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க ஒய்ஃபோட சிஸ்டர். அப்ப அவங்க என்ன ரிலேஷன் மேம்? ஐயோ இதெல்லாம் கூட பரவாயில்ல சௌமியா, இதுக்கு முன்னாடி சொன்ன தலைவலியே வந்துச்சு. இருங்க மேம், இருங்க நான் தான் ஆன்சர் தப்பா போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் மேம். சிஸ்டர் இல்லாத இதுக்குதான் கரெக்டா ஆன்சர் பண்ணோமே நினைச்சேன். ஓகே மேம். இந்த மாதிரிதான் மேம். இதுக்கு மேல டஃபாலாம் கொஸ்டின் கேட்கவே முடியாது மேம். இந்த மாதிரிதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுல ஆஃப் வச்சு வந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா மேன்ல இருந்து கரெக்டா நீ போட்டதுல மையே வரலையே சௌமியா, பிரிச்சு காமிக்கலாம்னு பார்த்தா நம்மளா மை போட்டு பிரிச்சுக்கணும் போல. இந்த மாதிரி கொஸ்டின்ல மை வரும் மேம். ஆனா பெருசா போட்டா நம்மளா அந்த லாஸ்டுக்கு முன்னாடி ஒரு மைய போட்டு நம்ம வந்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். மை வந்து கொஸ்டின்லயே கொடுத்துருந்தாங்கன்னா தான் மைல இருந்து நீங்க ஆரம்பிக்கணும். சப்போஸ் கொஸ்டின் கொடுக்கல அப்படின்னா யார மீன் பண்றாங்கிறது அவங்கல இருந்து நம்ம கொஸ்டின் ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி கொஸ்டின் வந்து மேக்சிமம் கேட்க மாட்டாங்க மேம். நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா ஒரு 2 எக்ஸாம்பிள், 6 மெம்பர்ஸ், அதுல 2 மேரிட் கப்புள், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நம்ம கேட்பாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டஃபஸ்ட் லெவல் கொஸ்டின். இந்த மாதிரிலாம் நம்ம கேட்க மாட்டாங்க. இப்படி கேட்டாலும் நம்மளால ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்லயே ரொம்ப ஈஸியானதான் கேட்பாங்க. அப்போ நமக்கு சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் மேம். அதுக்காக தான் இந்த மாதிரியும் நம்ம படிச்சு வச்சுக்கிறது. அதுல நான் அனுப்பிச்ச பிடிஎஃப்லயே வந்து இதுவும் இருக்கும் மேம், பிளட் ரிலேஷன்ஷிப் கொஸ்டினும் இருக்கும். அதுவும் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க மேம். எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணி பாக்குறோமோ அப்பதான் இந்த சம் எல்லாம் ஈஸியா நம்மளால போட முடியும் மேம். இப்ப நெக்ஸ்ட் கான்செப்ட் எல்லாம் இதோட ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பாத்துரலாம். அடுத்த கிளாஸ்ல இதோட சம் எல்லாமே சால்வ் பண்ணி பார்க்கலாம் மேம். இதுல டிரெக்ஷன் அப்படின்னா நமக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஒருத்தர் வந்து ஒரு நார்த் நோக்கி 50 மீட்டர் போறாரு, அதுக்கப்புறம் ஈஸ்ட்ல ஒரு 50 கிலோமீட்டர் போறாரு, அந்த மாதிரி வந்து சம் வரும்ல, அதெல்லாம் வந்து டிரெக்ஷன் சம் அப்படின்னு சொல்லுவோம் மேம். இதுல முக்கியமா ஒரு 4 பாயிண்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த மேப் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்படி போட்டுட்டு ஒரு பிளஸ் போட்டுட்டு இதுல நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட் இத மாத்திரவே கூடாது. ஒரு 5 நிமிஷம் கிளாஸ்ல இல்ல 5 நிமிஷம் கிளாஸ்ல இல்லையா மேம்? ஒன்னும் சொல்லல, வேற கொஸ்டின்லாம் எதுவும் சால்வ் பண்ணல. இந்த மாதிரி நம்ம லாஸ்ட்ல சால்வ் பண்ணதுலாம் டஃபஸ்ட் கொஸ்டின், முன்னாடி சால்வ் பண்ணதுலாம் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க மேம். இந்த மாதிரி மேக்ஸிமம் நம்ம கேட்க மாட்டாங்கன்னு சொன்னேன் மேம். மத்தபடி எதுவும் சொல்ல மேம். சரி சாமி, இந்த நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் எல்லாம் போட்டிருக்கீங்களே, இப்பதான் ஆரம்பிக்கிறேன் மேம். இந்த கொஸ்டின் பேப்பர்ல எல்லாம் வந்து டிரெக்ஷன் சம் இருக்குல்ல மேம். ஒருத்தர் வந்து நார்த் நோக்கி 50 கிலோமீட்டர் போறாரு, அதுக்கப்புறம் சவுத் நோக்கி போறாரு, அந்த மாதிரி கொஸ்டின் தான் டிரெக்ஷன் கொஸ்டின் சொல்லுவோம். இதுல ஒரு 4 கான்செப்ட், அதாவது இதை கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துலதான் மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்றது இந்த 4 பாயிண்ட். அதை முதல்ல பார்க்கலாம். ஸோ இந்த பிளஸ் சிம்பிளையும் மாத்திரக்கூடாது. அதே மாதிரி இந்த நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத் இந்த 4 டிரெக்ஷனையும் மாத்திரவே கூடாது மேம்.
ஸோ இப்ப இங்க ஈஸ்ட் இருக்கிற இடத்துல நார்த்தை போட்டு, நார்த் இருக்கிற இடத்துல ஈஸ்ட் போட்டு அப்படி மாத்திரவே கூடாது. ஸோ இதுதான் வந்து எங்க நம்மளோட உட்கார்ந்து டிரெக்ஷன். இருந்தாலும் இதுதான் போடணும், இந்த டயக்ராம் தான் ஆமா. போடணும். நீங்க எந்த பக்கம் திரும்பி எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்தாலும் இதுதான் உங்க மேப், உங்க பேப்பர்ல இதுதான் இருக்கணும். இது உங்க பேப்பர்ல என்ன இருக்கு அப்படின்றத வச்சுதான் நம்ம போட போறோம் மேம். சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கிராசிங் ஆர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட். நிறைய கொஸ்டின்ல வந்து நமக்கு அவங்க ஃபர்ஸ்ட் நார்த்ல இருந்து போறாங்களா இல்ல ஈஸ்ட்ல இருந்து போறாங்களானே தெரியாது. எ பர்சன் ஃப்ரம் கிராசிங் பாயிண்ட் டுவர்ட்ஸ் நார்த் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ கிராசிங் பாயிண்ட் அப்படின்றது இந்த மைய புள்ளியை தான் நம்ம கிராசிங் பாயிண்ட், ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுல இருந்து அந்த பர்சன் வந்து நார்த்துக்கு போறாரு, சவுத்துக்கு போறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் ஒரு சில கொஸ்டின்ல எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. எ பர்சன் மூவிங் நார்த் டுவர்ட்ஸ் 50 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்கனாலும் இந்த இடத்துல இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும் மேம். ஸோ இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்த கான்செப்ட் வந்து எ மேன் வாக்கிங் 20 மீட்டர் டுவர்ட்ஸ் நார்த் ஆர் ஸ்ட்ரைட் அப்படின்னு ஒரு சில கொஸ்டின்ல ஸ்ட்ரைட்டுங்கிற வேர்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்ட்ரைட் அப்படின்னாலும் நார்த் அப்படின்னாலும் ஒண்ணுதான். இந்த பர்சன் வந்து 20 மீட்டர் நார்த் நோக்கி போறாங்க அப்படின்னாலும் ஸ்ட்ரைட்டா 20 கிலோமீட்டர் போறாங்க அப்படின்னாலும் ஒண்ணு. புரிஞ்சுதான் மேம்? இந்த நார்த்துக்கு பதிலா இந்த ஸ்ட்ரைட் அப்படின்ற வேர்டும் கொஸ்டின்ல யூஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டாவது கான்செப்ட். நார்த் போடாம ஸ்ட்ரைட் டுவர்ட்ஸ் ஸ்ட்ரைட்னு போட்டா நார்த் நோக்கி தான் நடக்கணும். ஆமா ஆமா மேம். அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, இன் விச் டிரெக்ஷன். அதாவது இப்ப நம்ம பிளட் ரிலேஷன்ஷிப் கொஸ்டின்ல படிச்சோம்ல, 2 யாருக்கிட்ட இருந்தோம் அதுல இருந்து நம்ம ஏ எவ்வளவு தூரம் அப்படின்றது தான் பார்க்கணும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஒரு செகண்ட் நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஏங்கிற பர்சன் இருக்காரு, இந்த இடத்துல பின்ற பர்சன் இருக்காரு. இந்த ஏக்கும் பிக்கும் இருக்கிற நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 20 மீட்டர்னு வச்சுக்கோங்களேன். இதுல என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி. அப்ப பி எங்க இருக்கோ அங்கதான் நீங்க நிக்கணும். இப்ப பில தான் இங்க நீங்க நிக்கிறதா இமேஜின் பண்ணிக்கணும். பில இருந்து ஏ எவ்வளவு கிலோமீட்டர், அதாவது எவ்வளவு கிலோமீட்டர்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 20 மீட்டர்ல இருக்கு. எந்த டைரக்ஷன் மேல போட்ட மேம்? பி அதாவது ஏபின்றது நான் சும்மா எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஏபிக்கு மேல போடு, நீ ஏன் பிஏ போடு? ஏதான் ஃபர்ஸ்ட் மைய புள்ளி. சரி இருங்க மேம். ஆமா எப்போ எங்க இருக்கு? சரி இந்த இடத்துல ஏ, இந்த இடத்துல கூட பி வச்சுக்கலாமே. ஏன் சைடுல போட்ட அப்படின்னு கேப்பீங்களா? நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு போடுறேன். அதெல்லாம் இல்ல, கரெக்டா சொல்லணும் ரீசன் என்ன. நீங்க பில இருந்தா क्वेश्चन ஆரம்பிக்கிறீங்க. ஆமா மேம். ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி. அப்போ பி நம்ம ஸ்டார்ட் பண்ணதே ஒரு 20 கிலோமீட்டர் அப்வர்டுங்கும் போது நம்ம அந்த பாயிண்ட்ல இருந்தானே மேல போறோம். அப்ப பி தான சொல்றீங்க, பி தான சொல்றீங்க. இருங்க மேம், இப்பவே அவ்வளவு லாஜிக்கா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கும் செகண்ட் பாயிண்ட்டுக்கும் கனெக்ட் பண்ணி எல்லாம் பாக்காதீங்க. நான் இந்த மாதிரி கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன், அவ்வளவுதான். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இருங்க அவ்வளவுதான், 5 நிமிஷம் தான். இந்த மாதிரி கொஸ்டின்ல கேட்டிருப்பாங்க ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, இப்போ என்ன டைரக்ஷன் இருக்காங்க அப்படின்றத அங்க மீன் பண்றாங்க. அப்ப நம்ம எதுல இருந்து பாக்கணும்னா பில இருந்து தான் பாக்கணும். இப்ப பில இருந்து ஏ என்ன டைரக்ஷன்ல இருக்கு? பில இருந்து ஏ வெஸ்ட். அப்போ அந்த மாதிரிதான் நம்ம பார்க்கணும் அப்படின்றதான் சொல்ல வரேன். இப்போ பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ, அப்ப ஏல இருந்து பி என்ன டைரக்ஷன் பார்க்கணும். அப்ப ஏல இருந்து பி என்ன டைரக்ஷன் மேம் இருக்கு? ஈஸ்ட் டைரக்ஷன். ஸோ இந்த கான்செப்டுக்காக தான் நான் இங்க ஏபின்னு போட்டது. மேல இருக்க 20 மீட்டரையும் இதையும் வந்து கனெக்ட் பண்ணி பாத்துக்காதீங்க மேம். அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏ இஸ் 20 மீட்டர் டு த வெஸ்ட் ஆஃப் சி. ஸோ இதுலயும் எப்படி பாயிண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இமேஜின் தான், இதுவும் என்ன சமூகமே இல்லை. இப்போ இந்த இடத்துல ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்போதுமே மையப்புள்ளியில இருந்தா நம்ம ஆரம்பிப்போம். அப்போ இந்த இடத்துல ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏ இஸ் 20 மீட்டர் டு த வெஸ்ட் ஆஃப் சின்னு இருக்கா. அப்ப சியோட வெஸ்ட்ல ஏ இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ எவ்வளவு தூரத்துல இருக்கு? 20 மீட்டர் தூரத்துல இருக்கு. அப்ப சியோட வெஸ்ட் அப்படின்னா இந்த பக்கம் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? சியோட வெஸ்ட்ல ஏ இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 20 மீட்டர். இந்த பாயிண்ட் புரிஞ்சுதா மேம்?
எந்த இடத்துல ஆஃப் இருக்கோ, எந்த இடத்துல டூ இருக்கோ, இஸ் இருக்கோ, அங்க இருந்து தான் நம்ம எப்பொழுதுமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்பதான் நம்ம சென்டென்ஸ் படிக்காமலே ஈஸியா நம்மளால ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியும் மேம். சோ இதுதான் இதோட மேம் கான்செப்ட். இப்போ இந்த நாலுமே 4 விதமான கொஸ்டின் தானே மேம்? இல்ல மேம், இது 4மே ஒரே கொஸ்டின்லயே வரும் நமக்கு. அது நம்ம அடுத்தடுத்து சால்வ் பண்ண இந்த கான்செப்ட்லாம் எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு ஐடென்டிஃபை ஆகும் மேம் நமக்கு. ஓகே மேம். ஓகே மேம். ஸோ இன்னைக்கு செஷன் அவ்வளோதான் மேம். மேம் கரெக்டாக 1 மணி நேரம் 1 நிமிஷம் தான் மேம் எடுத்திருக்கேன்.